அடுத்ததாக சில வினைச்சொற்கள், அதாவது ஐனிக, ரீகல், மேசிக, வெர்பன். ரீகல், மேசிக, ஐனிக என்றால் சம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்னா சம், சில. ரீகல், மேசிக என்றால் ரெகுலர். ரெகுலர் வேர்ப்ஸ், நான் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று ஜெர்மனியில் உள்ளன. இதில் ரீகல், மேசிக, வெர்பன், அதாவது ரெகுலர் வேர்ப்ஸுக்கு மட்டும்தான் நான் முதலில் கூறிய அந்த விதி, அதாவது இஎன் அந்த எழுத்தை வெட்டிவிட்டு நாம் மற்ற எழுத்துக்களை சேர்த்து கான்ஜுகேட் செய்கிறோம் அல்லவா, அந்த விதி ரீகல், மேசிக, வெர்பனுக்கு மட்டும்தான் செல்லும். ஆனால் நிறைய வினைச்சொற்கள் ஜெர்மனில் ரீகல், மேசிக, அதாவது ரெகுலர் வேர்ப்ஸாக தான் உள்ளன. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இங்கே பல வினைச்சொற்களை கொடுத்துள்ளேன். இதை நீங்கள் கான்ஜுகேட் செய்து பழகலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வெர்ப்கள் வினைச்சொற்கள் வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு ஜெர்மன் அகராதியில் சென்று வினைச்சொற்களை தேடி பிடித்து இஎனை வெட்டிவிட்டு சேர்த்து பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் செல்லும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் சொல்லியபடி ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று உள்ளது. சில அகராதிகளில் ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எது என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அது இருந்தால் நீங்கள் ரெகுலர் வேர்ப்ஸை எல்லாம் நான் சொல்லியபடி கான்ஜுகேட் செய்யலாம். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் என்றால் கவுஃபன் என்றால் வாங்குதல் என்று அர்த்தம். இப்பொழுது நான் வாங்குகிறேன் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இஷ் கவுஃப, நான் சொல்லியபடி இஎன்ஐ வெட்டிவிட்டு ஏ, அதாவது இஐ சேர்த்த வேண்டும் இஷ்க்கு. ஆனால் இஷ் கவுஃப, இஷ் லேர்ன, இஷ் பிரிங்க என்று இங்கே குறிப்பிட்ட வினைச்சொற்களுக்கெல்லாம் இங்கு கான்ஜுகேட் செய்து பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நான் இதையெல்லாம் ஒரு முறை உச்சரிக்கிறேன். அதனால் உச்சரிப்பு எப்படி என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். கவுபன் என்றால் வாங்குதல், லேர்னன் என்றால் படித்தல், பிரிங்கன் என்றால் கொண்டு வருதல், டெங்கன் என்றால் யோசித்தல், ஹேரன் என்றால் கேளுதல், பெகோமன் என்றால் பெறுதல். கோமன் என்றால் என்ன பார்த்தோம்? கோமன் என்றால் வருதல், பெகோமன் என்றால் பெறுதல். இதற்கோல் குழப்பமான சில வார்த்தைகள் எல்லாம் ஜெர்மனியில் உள்ளன. அது பழக்கத்தில் தான் நமக்கு தெளிவாக இருக்கும். அடுத்தது த்ரிங்கன் என்றால் குடித்தல், ஜிங்கன் என்றால் பாடுதல். ஜிங்கன் பாருங்கள், எஸ்ஐ நான் எப்படி உச்சரிக்கிறேன் என்று, ஜிங்கன். மாகன் செய்தல், மாகன் என்றால் செய்தல். அடுத்ததாக மன்னிக்கவும், வாக்கியம் டெர் சாட்ஸ். இந்த டெர் என்பது என்ன? டெர் என்பது ஆங்கிலத்தில் ஆர்டிகிள்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது த என்று பயன்படுத்துகிறோம் அல்லவா, த புக், அதுபோல் த சென்டென்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை போல் ஆர்டிகிள். இந்த ஆர்டிகிள்களை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு சாட்ஸ் என்றால் வாக்கியம், சாட்ஸ் என்றால் வாக்கியம். இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இப்பொழுது எப்படி வாக்கியத்தை உருவாக்குகிறேன் என்று பாருங்கள். இஷ் கோம ஹோய்த. இதில் ஜெர்மனியில் உள்ள வினைச்சொற்கள் என்றுமே பயன்பாட்டில் சிறிய எழுத்துக்களுடன் தான் ஆரம்பிக்கும். அதைத்தான் நான் நீல நிறத்தில் குறிப்பிட்டு காட்டியுள்ளேன். அதே போல் பெயர் சொற்கள் என்றுமே, நவுன்ஸ் அதாவது பெயர் சொற்கள் என்றுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்கும். அதைத்தான் நான் இங்கே சிவப்பு நிறத்தில், பழுப்பு நிறத்தில் நான் சுட்டி காட்டியுள்ளேன். இப்பொழுது இஷ் என்ற சுட்டு பெயருக்கு, அதாவது பெர்சனல் ப்ரோனவுனுக்கு, கோம அப்படி என்றால் வருதல். இந்த கான்ஜுகேஷனை பார்க்கிறீர்களா? நாம் படித்த கான்ஜுகேஷனை சரியாக பயன்படுத்த வேண்டும். இஷ்க்கு கோம, அதே போல் இஷ்க்கு இஷ் சிங்க, அதே போல் சிங்க. டு லேர்ன்ஸ்ட், அந்த கான்ஜுகேஷனை சரியாக பயன்படுத்த வேண்டும். இஷ் கோம ஹோய்தர் என்றால் நான் இன்று வருகிறேன் என்று அர்த்தம். இதில் அந்த எழுத்து ஆர்டர், அதாவது மாறியுள்ளது, ஆர்டர் மாறியுள்ளது அல்லவா, முதலில் எது பயன்படுத்துகிறோம் என்று. முதலில் என்றுமே ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட், சுப்ஜெக்ட்
அது என்னவென்றால் இந்த பர்சனல் ப்ரோனோனை யூஸ் கொள்ளலாம். இரண்டாவது இடத்தில் ஜெர்மனில் என்றுமே வினைச்சொல் தான். இரண்டாவது பொசிஷன், அதாவது முதல் பொசிஷன் இஷ், இரண்டாவது பொசிஷன் வினைச்சொல். முதல் பொசிஷன் இஷ் டு என்று நீங்கள் பார்த்த எந்த சுட்டு பெயரை வேண்டாம் உபயோகித்துக் கொள்ளலாம். இரண்டாவது இடத்தில் என்றுமே வினைச்சொல் தான். பிறகு வருவதெல்லாம் அந்த வாக்கியத்துக்கு தேவைப்படி எது என்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கேள்விகளை தவிர மற்ற எல்லா ஜெர்மன் மொழி வாக்கியங்களிலும் அதாவது நார்மலான சென்டென்சஸ் இரண்டாவது இடத்தில் தான் வினைச்சொல் இருக்கும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இஷ் சிங்கே பாப் என்றால் நான் பாப் பாடுகிறேன் என்ற அர்த்தம். டு லெர்ன்ஸ் டாய்ச், இங்கே பார்த்தீர்களா, டு என்ற சுட்டு பெயர், அதாவது பர்சனல் ப்ரோனோனுக்கு ஏற்றபடி லெர்ன்ஸ் என்ற எஸ்டி என்ற இதை அந்த எழுத்துக்களை நாம் சேர்த்து கான்ஜுகேட் செய்து டாய்ச், டாய்ச் என்றால் ஜெர்மன் என்ற அர்த்தம், அதாவது ஜெர்மன் மொழி. ஜெர்மனில் ஜெர்மன் மொழியை டாய்ச் என்று கூறுவார்கள். இது ஒரு குழப்பமான விஷயம், ஆனால் பெரிய குழப்பம் இல்லை. ஜெர்மன் மொழியில் ஜெர்மனை டாய்ச் என்று தான் கூறுவார்கள். ஆனால் டு லேர்ன்ஸ் டாய்ச் என்றால் நீங்கள் ஜெர்மன் படிக்கிறீர்கள், நீங்கள் அல்ல, நீ ஜெர்மன் படிக்கிறாய் என்ற அர்த்தம். மன்னிக்கும், நீ ஜெர்மன் படிக்கிறாய். அடுத்தது ட்ரிங்க் வாசர் அப்படின்றான். அவன் தண்ணீர் அருந்துகிறான் அல்லது குடிக்கிறான் என்ற அர்த்தம். இங்கே எர்ருக்கு ஏற்றபடி நாம் டி என்ற எழுத்தை வினைச்சொல்லில் சேர்த்து கான்ஜுகேட் செய்து சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம். இங்கே பார்த்தீர்களா என்றால் எல்லா வினைச்சொற்களும் சின்ன எழுத்து, அதாவது சின்ன எழுத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அதே போல் எல்லா பெயர் சொற்களும் பெரிய எழுத்தில் தான் ஆரம்பிக்கும். இங்கே இஷ் டு என்ற பர்சனல் ப்ரோனோமன், அதாவது சுட்டு பெயர்கள் எல்லாம் நாம் பெரிய எழுத்தில் ஆரம்பித்திருக்கிறதுக்கு காரணம் வாக்கியத்தின் முதல் எழுத்தினால் பெரிய எழுத்தாக ஆரம்பிக்கும். வாக்கியத்தின் முதல் எழுத்து என்றால் பெரிய எழுத்து தான். இது ஆங்கிலத்தை போல உள்ள விதி தான். அதே போல் இங்கே இவ்வளவு விதிகள் இப்போதற்கு நாம் பார்த்திருக்கிறோம். மற்ற விதிகள் எல்லாம் நாம் அடுத்த பாடத்திலோ இல்லை அதுக்கு அடுத்த பாடத்திலோ மெதுவாக பார்ப்போம். இப்பொழுது திருப்பி சொல்ல வேண்டுமென்றால் ட்ரிங்க் வாசர், அவன் தண்ணீர் அருந்துகிறார் அல்லது அவர் தண்ணீர் அருந்துகிறார், எப்படி வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் இரண்டாவது பாடத்தை முடித்துக் கொள்வோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.